தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தரமாறு கல்வி சீர்திருத்தங்கள் இடைநிறுத்தம், அரசாங்கம் தீர்மானம். அனுரவின் யாழ் விஜயம், வடக்கில் சுவீகரிக்கப்படவுள்ள காணிகள். யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் 15 வரை மழை தொடரும், நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிப்பு. அத்துமீறும் இந்திய படகுகள், யாழ் வடமராட்சி கடலில் அதிகளவாக சிக்கும் இறால். இளம் குடும்ப பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. கனடாவில் மான் வேட்டையில் ஈடுபட்ட மூவருக்கு அபராதம். தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 6ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் மீளாய்வு செய்து 2027ஆம் ஆண்டில் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். எனினும் 1ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்கள் இவ்வாண்டு எவ்வித மாற்றமுமின்றி நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய 6ஆம் தர ஆங்கில கற்றல் தொகுதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு முன்னெடுத்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதன்போது தெரிவித்தார். அதற்கமைய மனிதவள மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு நடவடிக்கைகள், பாடத்திட்ட மேம்பாடு, பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய 5 முக்கிய விடயங்களின் அடிப்படையில் குறித்த கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் எழுவைத்தீவில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் சுமார் 4.5 பரப்பு காணியை சுவீகரிக்கும் அறிவித்தலை நில அளவை திணைக்களம் விடுத்துள்ளது. யாழ் ஊரகாவற்றுறை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட எழுவைத்தீவு இறங்குதுறைக்கு அருகாமையில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை இவ்வாறு சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் காணி உரிமையாளர்களின் ஒருவரான தாயொருவர் கருத்து தெரிவிக்கையில், எனது காணியை 90ஆம் ஆண்டுகளின் பின்னர் கடற்படையினர் முகாம் அமைத்து தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வரும் நிலையில் எமது பூர்வீக காணியை இழந்து வாழ்ந்து வருகின்றோம். தற்போது கடற்படையினர் பயன்படுத்தி வரும் காணியில் சிறிய வீடு ஒன்றை நாம் ஏற்கனவே கட்டி வாழ்ந்து வரும் நிலையில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக எமது சொந்த வீட்டிற்கு திரும்ப முடியாதவர்களாக உள்ளோம். எனது கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இவர்களை பராமரித்து வரும் நிலையில் கடற்படை அமைந்துள்ள எனது காணியின் ஒரு பகுதியை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும். நான் பல காலமாக பல அரசு அதிகாரிகளிடம் எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு கடற்படையினரிடம் இருந்து எனது காணியை விடுவித்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்தேன். எதுவும் நடந்ததில்லை. எனது பூர்வீக நிலத்தை கடற்படையினருக்கு கொடுப்பதற்கு தயாரில்லை. எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு யாழ் வரும் ஜனாதிபதி எனது காணியை எனக்கே பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் நகரை அண்மித்த பகுதிகளில் 2 கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடம் இருந்தும் 3 கிராம் 130 மில்லிகிராம் மற்றும் 6 கிராம் 510 மில்லிகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரையும் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டுக் கொள்வது சிறந்தது. மத்திய, மேல் சப்ரஹமுவோ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் எதிர்வரும் 15/1/2026 வரை மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான காலநிலையை ஏற்படுத்துகின்றன. இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளதென தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடலில் தற்போது அதிகளவான இறால் கடற்றொழிலாளர்களினால் பிடிக்கப்பட்டு வருவதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிடிக்கப்படும் இறால் தரம் பிரிக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன எனவும் கடற்றொழிலாளர்கள் கூறியுள்ளனர். வடக்கு கடலில் தற்போது இறால் பிடிபடும் பருவம் என்பதால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் வருமானம் ஈட்டுவதற்கு ஆர்வமாக உள்ள போதும் இந்தியன் இழுவைமடி படகுகளின் அத்துமீறிய வரத்தால் இறால் தொழிலும் கேள்விக்குறியாகியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க வந்த ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 10 கடற்றொழிலாளர்களையும் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இவர்கள் படகுடன் காரிநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கைதான கடற்றொழிலாளர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். யாழில் இதயம் செயலிழந்ததால் இளம் குடும்ப பெண்ணொருவர் நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பாடசாலை வீதி சிறுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் லதா என்ற குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணிற்கு நேற்றைய தினம் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்நிலையில் கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைகளை மேற்கொண்ட நிலையில் இதயம் செயலிழப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். கனடாவில் சட்டவிரோதமான முறையில் மான்வேட்டையில் ஈடுபட்ட 3 பேருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் லேகஸ்ட் பகுதியைச் சேர்ந்த 3 பேருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பரில் இடம்பெற்ற மான்வேட்டையின் போது மேற்கொள்ளப்பட்ட அனுமதியற்ற நுழைவு மற்றும் உரிமம் தொடர்பான பல்வேறு சட்ட மீறல்களுக்காக மொத்தம் 4500 கனேடிய டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் கடந்த ஆண்டு மே 8 மற்றும் செப்டம்பர் 11 ஆகிய திகதிகளில் ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் நடைபெற்றன. பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணை தொடங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று சந்தேக நபர்களை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 3 குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.